ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்கப்பா. அடித்து சொல்கிறேன், நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களை கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறப்ப n ஆஃப் a யூனியன் b ஓல் டேஷ் என்பது டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் a b மற்றும் c என்பன எவையேனும் 3 கணங்கள் எண்ணில் a மைனஸ் b இன்டர்செக்ஷன் b மைனஸ் சிக்கு சமமானது டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் பின்வருவனற்றுள் எது விகிதமுறா எண். ஃபோர்த் ஒன் √8 ஈக்குவல் டு k √5 எனில் k ஈக்குவல் டு டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் y³ மைனஸ் 2 y³ ப்ளஸ் 1 என்ற பல்லுறுப்பு கோவையின் படி டேஷ். சிக்ஸ்த் ஒன் x மைனஸ் 3 என்பது p ஆஃப் xஇன் ஒரு காரணி எனில் மீதி டேஷ் வரும். செவன்த் ஒன் முக்கோணத்தின் கோணங்கள் 3x மைனஸ் 40 நாட் x ப்ளஸ் 20 நாட் மற்றும் 2x மைனஸ் 10 நாட் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. எயித் ஒன் x ப்ளஸ் 2, 4 ஈக்குவல் டு 5, y மைனஸ் 2 எனில் x, y மதிப்பு என்ன. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் 6, 4 மற்றும் 1, மைனஸ் 7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை x அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும். ஓகேங்களா. டென்த் ஒன் 2 sin 2 θ ஈக்குவல் டு √3 எனில் தீட்டாயின் மதிப்பு என்ன. நெக்ஸ்ட் 11th ஒன் 1 மைனஸ் tan ஸ்கொயர் 45 டிகிரி பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் 45 டிகிரியின் மதிப்பு என்ன. 12th ஒன் ஒரு கனச்செவ்வகத்தின் கன அளவு 660 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் டேஷ் ஆகும். 13th ஒன் 5, 9, x, 17 மற்றும் 21இன் சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. 14th ஒன் a என்பது எஸ்ஸின் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி மற்றும் a டேஷ் என்பது ஏயின் நிரப்பு நிகழ்ச்சி எனில் p ஆஃப் a டேஷின் மதிப்பு என்ன. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 10 கேள்விகள் மட்டும் விடையளித்தால் போதும். கேள்வி எண் 28 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா. 15th ஏ வந்து பார்த்தீங்கன்னா a இன்டர்செக்ஷன் b காண்க. நெக்ஸ்ட் 16th ஒன் -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறு எண்களை காண்க. 17th ஒன் கொடுக்கப்பட்டுள்ள முரடுகளை எளிய வடிவில் எழுதுப்பா √8. நெக்ஸ்ட் 18th ஒன் பல்லுறுப்பு கோவையை சமன்பாடுகளின் மூலங்கள் காண்க. 5x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 19th ஒன் 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 16x ஸ்கொயர் மைனஸ் 6xy மைனஸ் 12yz மைனஸ் 8zxஇன் கற்பலனை காண்க. நெக்ஸ்ட் 20 எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா x0 மதிப்பு காண்க. ஸோ கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிங்கப்பா. நெக்ஸ்ட் 21 கீழ்காணும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. 3, 4 மற்றும் -7, 2. 22 பின்வரும் புள்ளிகளை முனை புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க. 2, -4 -3, -7 மற்றும் 7, 2. நெக்ஸ்ட் 23 tan a ஈக்குவல் 2/3 எனில் sin a கொசிகண்ட் a மதிப்பு காண்க. நெக்ஸ்ட் 24 மதிப்பிடுங்கப்பா. sin 49 நாட் பை sin 41 டிகிரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 25 ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்புவை காண்க. 10 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர். ஓகேங்களா. 26 கீழ்காணும் அளவுகளை கொண்ட கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்க. நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர். 27 பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க. 17, 18, 20, 20, 21, 21, 22, 22. நெக்ஸ்ட் 28 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ 2 மார்க்ஸ் பார்த்து வச்சிங்க. மேலே இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க்ஸ் பார்க்கறது முன்னாடி நான் பசங்க முக்கியமான சிந்தைக்கு வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் படிச்சுட்டு போட்டோமா, இது மட்டும் படித்தாலே போதுமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பரானது மாவட்ட வாரியாக தனித்தனியாக எடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல மாவட்டத்தில் வரக்கூடிய வினாத்தாளில் ஒரு சில கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் நடக்க போகும் மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படலாம் சொல்கிறேன். ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி. 29 வெண்படங்களை பயன்படுத்தி a இன்டர்செக்ஷன் b யூனியன் c ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் b யூனியன் a இன்டர்செக்ஷன் c. ஓகேங்களா. 30 ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள். 25 மாணவர்கள் இசையிலும் 30 மாணவர்கள் நாடகத்திலும் 8 மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் எனில்
இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, அப்புறம் நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, நெக்ஸ்ட்டு வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 31 இப்போ 4.863ஐ எண் கோட்டில் குறிக்கவும். நெக்ஸ்ட் 32 x = √5 + 2 எனில் x² + 1/x² மதிப்பு காண்க. நெக்ஸ்ட் 33 இப்போ 2x³ - 6x² + mx + 4 இன் ஒரு காரணி x - 2 எனில் m இன் மதிப்பு காண்க. நெக்ஸ்ட் 34 இப்போ குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. ஓகேங்களா, 3x + 5 = 21 மற்றும் -7x - 6y = -49. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 35 ஆரம் 12 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணனின் நீளம் காண்க. நெக்ஸ்ட் 36 ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 5,1 3,-5 மற்றும் -5,-1 எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. நெக்ஸ்ட் 37 புள்ளிகள் A வந்து பார்த்தீங்கன்னா -3,5 மற்றும் B ஐ இணைக்கும் கோட்டு துண்டை புள்ளி P -2,3 ஆனது 1:6 என்ற வீதத்தில் உட்புறமாக பிரிக்கின்றது எனில் B இன் ஆயத்தொலைவுகளை காண்க. நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்தீங்கன்னா 3 cot A = 2 எனில் 4 sin A - 3 cos A / 2 sin A + 3 cos A இன் மதிப்பு காண்க. நெக்ஸ்ட் 39 இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் × 18 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவில் உள்ள ஓர் அட்டை பெட்டியில் எத்தனை அடைக்கலாம்? ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது படித்து வச்சுருக்கீங்க. இந்த எதிர்பார்க்கலாம். பல மாவட்டத்தில் 40 வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் பக்க அளவில் உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க. நெக்ஸ்ட் 41 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் கீழ்காணும் பரவலின் சராசரியை ஊக சராசரி முறையில் காண்க. ஸோ பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க, நிகழ்வினை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் 42 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாடல் வந்து இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 1க்கு சமமாக இருக்கணும். நெக்ஸ்ட் 4க்கு சமமாக இருக்கிறது. அப்புறம் 13ஐ விட சிறியதாக எது இருக்குது ஸோ அப்படின்றத பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கிராஃப் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 AB = 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் B = 110 டிகிரி மற்றும் AC = 9 சென்டிமீட்டர் அளவுகளுக்கான ட்ரையாங்கிள் ABC வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க, அல்லது AB = 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் B = 65 டிகிரி மற்றும் AC = 7 சென்டிமீட்டர் அளவுகளுக்குள்ள ட்ரையாங்கிள் ABC வரைந்து அதன் உள்வட்டம் வரைக. மேலும் உள்ளாரத்தை அளந்து எழுதுக. ஓகேங்களா. 44 இப்போ வரைபட முறையில் தீர்க்க. ஓகேங்களா. x + y = 7, x - y = 3 அல்லது y = 4x - 1 வரைபடம் வரைக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க்ஸ் வந்து எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்கப்படலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.